மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அதுவும் போயும் ஒரு ஃப்ராடு 420 பொண்ணுங்களை யூஸ் பண்ணிட்டு வித்துட்டு போறவன் அவனை நம்பி வந்தா கேட்டா சொல்றா அவனை காதலிக்கிறாளாம். பொறுக்கிங்களுக்கெல்லாம் எப்படி பொண்ணுங்க கிடைக்குது பாரு. ஒரு பொறுக்கிக்கு கிடைப்பா எனக்கு கிடைக்க மாட்டாளா? அதான் அப்பவே அவளை தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் மச்சான். சூப்பர் மச்சான். அப்போ அவ உனக்கு மட்டும் தானே மச்சான்? எனக்கு அது மட்டும்தான் என் ஆசை. அதுக்கு தான் நான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பார், நீ போய் யாரும் வராங்களான்னு பாத்துக்க. நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். சரி மச்சான். என்ன ஒரு பொண்ணு நீ! போயும் ஒரு ஃப்ராடு கிட்ட சிக்க இருந்தியே. என் மனசு எப்படி துடிச்சது தெரியுமா? உனக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு நல்லவன் தான் கிடைக்கணும் கோயிலு. அதான் உன்னை அங்கிருந்து காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியவே கூடாது. அதனாலதான் உன்னை முழு மயக்கத்துல வச்சிருக்கேன். இப்ப நீ என்னை எதிர்த்து சண்டை போட மாட்ட. என்ன இந்த நகத்தாலெல்லாம் கிழிக்க மாட்ட. அமைதியா இருப்ப குயிலு. இந்த அமைதி தான் எனக்கு பிடிக்கும். டேய் மச்சான், டேய் போலீஸ்டா. அந்த பொண்ணை எதுவும் பண்ணாத. பாருங்க, யாரும் கிட்ட வராதீங்க. வந்தீங்க இந்த மயில குத்தி கொன்னுடுங்க. இல்ல கண்ணன், எந்த ஆபத்தான முயற்சியும் பண்ணாத. அப்புறம் விளைவுகள் பயங்கர கடுமையா இருக்கும், பாத்துக்க. இங்க பாருங்க, நீங்க இவளை உயிரோட பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருந்து போயிருங்க. நானே இவளை விட்டுட்டு போயிடுவேன். அப்படி இல்லாம என்ன பிடிக்கணும்னு நினைச்சீங்க, கண்டிப்பா இவ உயிரோட இருக்க மாட்டான். டேய், உனக்கு என்ன வேணும்? பணம் வேணுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? என்ன வேணாலும் வாங்கிக்க. அவ்வளவு ஒண்ணும் பண்ணாத. எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம். எனக்கு வேண்டியதை இங்க யாரும் தர முடியாது. அத நானே எடுத்துப்பேன். இங்க இருந்து போங்க. டேய், உனக்கு பொண்டாட்டி புள்ள இருக்குல்லடா. ஒரு பக்கம் பொண்டாட்டி புள்ளையோட வாழ்ந்துட்டு எப்படிடா இப்படி மிருகமா இருக்கீங்க? மன நோயாளிகளா நீங்க? உங்களால தாண்டா பொண்ணுங்க நாங்க நடமாட முடியாம இருக்கோம். உன் தங்கச்சிய எவனோ ஒரு பொறுக்கி இழுத்துட்டு போக இருந்தா, அவன் இந்நேரம் இவளை சக்கையாக்கி கோவாவுக்கோ கல்கத்தாவுக்கோ கொண்டு போய் வித்திருப்பான். அவனோட போக விட்டுட்டீங்க. அவங்கிட்ட இருந்து காப்பாத்துன என்ன பிடிப்பீங்களா? இங்க பாருங்க, மரியாதையா போயிடுங்க. இங்க பாரு, அவன் பண்ணதும் தப்புதான். இப்ப நீ பண்றதும் தப்புதான். இப்பவே எங்க கிட்ட சரண்டர் ஆயிட்டா உன் மேல ரொம்ப சின்ன கேஸ் தான் வரும். அப்படி இல்லாம வேற ஏதாவது பண்ணுன்னு நினைச்ச மரண தண்டனை தான் கிடைக்கும். மரியாதையா விட்டு. என்ன தண்டனைக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இவன் மேல ஆசை வச்சுட்டேன். இவன் எனக்கு கிடைக்கணும், அவ்வளவுதான்.
எதையும் கேட்க மாட்டேன்னுட்டு ஓ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு வந்து இப்படி மாட்டிக்கிட்டியே. புடிங்க. நல்லா கட்டுங்க சார். கண்ணு முழிச்சு பாரு மயிலு. மயிலு, ஐயோ நீ இந்த மாதிரி ஆபத்துல மாட்டிக்கிட்டேன்னு நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? மயிலு, கான்ஸ்டபிள், மயிலு, இவனை வண்டியில ஏத்து. போடா. போ. கூட்டிட்டு போங்க ஐயோ, சார். மயிலு. மயிலே மயிலு. மயிலே மயிலுக்கு என்னாச்சு? மாட்டேங்கிறாங்க. மயிலே சார், மயிலே மயக்கமா இருக்கிறதுக்கு ஏதோ மருந்து கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. நீங்க டாக்டர் கிட்ட உடனே கூட்டிட்டு போங்க. கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க. கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் சார். Thank you so much சார். ஓகே ஓகே. மயிலே சார், மயிலே பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஊரா இருக்கு சார். பொண்ணுங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே போய் இதே மாதிரி நில்லுங்க சார். உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும். சரி சரி, பார்த்து சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. இனிமே நான் அவனை பாத்துக்கிறேன். வா மயிலு, மயிலே மயிலே பாத்து மயிலே மெதுவா மெதுவா நீங்க மயிலே. என்னாச்சு? எங்க இருந்தா இவ? எங்க இருந்து கூட்டிட்டு வரீங்க? ரொம்ப பயமுறுத்திட்டா அண்ணி. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தோம். ஏய், எங்கடி போன? உன்னதான் கேக்குறேன், எங்க போன? எங்கடி போன? அவளை கேட்டா அவ என்ன சொல்லுவா? அவளே பாவம் பயந்து போயிருக்கா. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா எங்கேயாவது போய் சிக்கி இருப்பா. சரியான சமயத்துல நாங்க அங்க போயிட்டோம். இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தானடி ஒவ்வொரு தடவையும் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டியாடி? எடுத்து பேசுன. இப்ப என்ன காரியடி பண்ணி வச்சிருக்க? இந்த வயசுல இந்த காதல் கத்திரிக்காலாம் வேண்டான்னு எவ்வளவோ சொன்னேனே, கேட்டியாடி? ஏடி, குடிக்கிறவனை நம்பாத, எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருவான்னு அவ்வளவு சொன்னேனேடி, கேட்டியா? பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு தைரியமா வந்து நிக்கிற? முன்னாடியே நிக்கிறியடி. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, தெரியாம பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. இனிமே யார் கூடயும் பழக மாட்டேன் அண்ணி. நான் உண்டு என் படிப்பொண்ணுன்னு இருப்பேன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. எப்படி உன்னை நம்புறது? எப்படி நம்புறது? இதே வீட்டுல உங்க அக்கா கிட்ட சத்தியம் பண்ணியே இல்லவே இல்லன்னு சாதிச்சியடி. அதுக்கப்புறம் தானே இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்க. உன்னை நம்பி திரும்பவும் எப்படி குடும்பத்துக்குள்ள சேர்த்துக்கிறது? அவனை ரொம்ப நம்பின. அவன் மேல வச்சிருந்த பாசம் என் கண்ணை மறைச்சிருச்சு அண்ணி. மன்னிச்சிருங்க. இல்லடி, உன்னை மன்னிக்கவே முடியாது. இப்பவே இந்த விஷயத்தை உன் அண்ணன் காதுக்கு கொண்டு போறேன். உன் அண்ணன் தான் உனக்கெல்லாம் சரிப்பட்டு வருவாரு. அண்ணி 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 ப்ளீஸ் அண்ணி. அண்ணி உங்க பொண்ணா நினைச்சு விட்டுருங்க அண்ணி. இனி நீங்க சொல்ற பேச்சு கேப்பா அண்ணி. என்ன மன்னிச்சிருங்க. உன்னை விட மாட்டேன்டி, உன்னை விடவே மாட்டேன். இது உங்க அண்ணன் கிட்ட சொல்லியே தீர்வேன். கொஞ்சம் அடி பண்ண நீ, கொஞ்சமாவா பண்ண? நாங்க அவளை விடுங்க. அவ பண்ண தப்புக்கு என்ன பாக்கணுமோ அதை பாத்துட்டா. இனிமே அது மாதிரி விஷயம்லாம் அவ பண்ண மாட்டா. அவ திருந்துறதுக்கு நாமளே ஒரு வாய்ப்பு கொடுப்போம். என்ன தம்பி பேசுறீங்க? இதுக்காக இவளை இப்படியே விட்டு சொல்றீங்களா? எவ்வளவு தலையால அடிச்சுட்டோம். கொஞ்சமாவது கேட்டுப்பாளா இவ? படிப்புதான் முக்கியம். நல்லா படிச்சு வேலைக்கு போன்னு மல்லி எவ்வளவு சொல்லிருப்பா. எல்லாரையும் ஏமாத்திட்டாளே. அண்ணி நான் பண்ணது தப்புதான். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உங்க முகத்துல முழிக்கவே அருகதை இல்ல. என்ன விட்டுருங்க, நான் போய் செத்துறேன். ஏ மயிலு, இப்படிலாம் பேசக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. அப்படி தெரியாம தப்பு பண்ணிட்டா அதுல இருந்து எவ்வளவு சீக்கிரம் வெளியில வரணுமோ வந்துடணும். நீ வெளியில வந்துட்டனா இனி அதை பத்தி யோசிக்காத. போ, நல்லா படிச்சு மேல வர்றதுக்கு வழிய பாரு. என்ன அவ்வளவுதானா? ஒருத்தி வீட்டை விட்டு இன்னொருத்தன் கூட போயிட்டு திரும்ப வந்தா அப்படியே வீட்டுக்குள்ள சேர்த்துப்பீங்கல்ல? இவ்வளவுதானா உங்க குடும்பம்? ச்சே, என்ன மாதிரி குடும்பம் இவங்க. எங்க குடும்பத்துல எல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்தா அப்படியே தோலை உரிச்சு போட்டிருப்பாங்க. சரி சரி, நீங்களும் ஏதோ அவ திருந்தணும்னு நினைக்கிறீங்க. அவன் ஏதோ சில்லறை பயங்கறதுனால இவளை கூட்டிட்டு வந்துட்டீங்க. இதுவே என் தம்பி விஜய் மாதிரி வசதியானவனா இருந்தா அப்படியே தலையில கட்டி வச்சிருப்பீங்கல்ல? ஏ மயிலு, இத பாரு, நீயாவது கொஞ்சம் கவனமா என் தம்பி மாதிரி ஆளையா பாரு. அப்பதான் உன் அண்ணியும் அக்காவும் உன்னை நல்லா ஆசீர்வாதம் பண்ணி போமான்னு அனுப்பி வைப்பாங்க. ஏய், என் அக்காவையும் அண்ணியையும் ஒரு வார்த்தை பேசினீங்கன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அவங்கள பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. அவங்க எனக்கு மட்டும் இல்ல, எந்த பொண்ணுக்கும் கெடுதல் நினைக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆனா நீங்க நான் போய் சீரழியட்டும் நினைச்சீங்க.
நான் தான் சின்ன பொண்ணு, தெரியாம ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டேன். நீங்க பெரியவங்க தானே, உங்ககிட்ட கேட்டேன்ல, நீங்க என்ன சொல்லிருக்கணும்? ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? பையன் நல்லவன் தான், உன் முடிவு சரியான முடிவு தான், கிளம்பி போன்னு சொன்னீங்கல்ல. நான் அங்க பல ஆபத்தான இடத்தை சந்திச்சேன். என் உயிரே போற சூழ்நிலையெல்லாம் நான் சந்திச்சேன். அங்க ஆபத்துல நான் சிக்கியிருந்த ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை தான் நான் நினைச்சேன். நீங்க இந்த குடும்பத்திலே இருந்தாலும் நீங்க நல்லவங்க இல்ல, குடும்பம் அழியணும்னு காத்துட்டு இருக்கீங்க. உங்களை மட்டும் என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். என்ன ராஜி, பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சா? அன்னைக்கு ஏதோ மயில் போனதுக்கு எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்ன. டேய், எல்லா யோசனையும் சொல்லி கொடுத்தது நீதான், போக வச்சதும் நீதான். சே, உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், ஒரு பையன் போட்டோவை நீ என்கிட்ட காமிச்ச, இவனை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன. நான் போட்டோல தானே பார்த்தேன், ஏதோ நல்ல பையனா தெரிஞ்சான், நல்லா இருக்கான்னு சொன்னேன். இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? நான் சொன்னேன்ல மல்லி, இந்த மயிலு ராஜி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா, ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு சொன்னேன்ல அப்பவே. பார்த்தல, எல்லாம் இவளாலதான் நடந்திருக்கு. இவதான் மயில் ஓடுறதுக்கு துணையா இருந்திருக்கா. இதோ பாரு, என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்க? இந்த விஷயம் முதல்ல மல்லிக்கு தெரியும். இவ மட்டும் என்ன செஞ்சிட்டா? அன்னைக்கு அவளை கொண்டு போய் நெருப்புக்குள்ள இறக்கிட்டாளா? மன்னிச்சு தானே விட்டா? அவ அரசல் பொரசலா பேசிட்டு இருந்தது உனக்குமே தெரியும். நீ என்ன செஞ்சிட்ட? அப்படி மலை மேல கூட்டிட்டு போய் தள்ளி விட்டுட்டியா கீழே? எல்லாருமே கண்டிச்ச மாதிரி கண்டிச்சு அப்படியே விட்டுட்டீங்க. இன்னைக்கு மிஸ் ஃபயர் ஆனதும் பழைய மொத்தமா தூக்கி ஏன் மேல போடலான்னு பாக்குறீங்களா? நீங்கெல்லாம் என்ன செஞ்சீங்களோ அதேதான் நானும் பண்ணேன். பிரச்சனை ஆனதும் உடனே ஏன் தலையை உருட்டாதீங்க. ராஜி, நாங்க பண்ணதும் நீ பண்ணதும் ஒண்ணு கிடையாது. நாங்க அவளை திட்டணும், இனி அந்த தப்ப பண்ண வேண்டான்னு அவகிட்ட மன்றாடணும். அவ எப்படிப்பட்ட தப்பானவன்னு பல தடவை எடுத்து சொன்னோம். ஆனா அவ எவ்வளவு புத்தி சொல்லியும் கேட்கவே இல்ல. அவ எப்பவும் அந்த தப்பு பண்ணிட கூடாதுன்னு தான் அவளை கவனிச்சுக்கிட்டே இருந்தோம். எங்களுக்கே தெரியாமதான் அவ இந்த காரியம் பண்ணிட்டா. ஆனா நீ அப்படி பண்ணல. அவ உன்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கா. நீ அவளை அனுப்பி வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்துட்ட. அது நிச்சயமா ஒரு பொண்ணுக்கு பண்ற அநியாயம். எந்த பாவம் பண்ணியும் ஒருத்தர் தப்பிக்கலாம், ஒரு பொண்ணுக்கு பாவம் பண்ணிட்டு மட்டும் ஒருத்தர் தப்பிக்கவே முடியாது. அதுக்கு நிச்சயம் நீ ஒரு நாள் பதில் சொல்லுவ ராஜி. அது நடக்கும். நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. மலி, விடு. மாறி மாறி பழி போடுறதுல அர்த்தம் இல்ல. மயில் ரொம்ப பயந்து போயிருக்கா. அவளை உள்ள கூட்டிட்டு போய் தைரியம் சொல்லுங்க. போங்க. வா. மாமா, எத்தனை மணிக்கு போனாங்க அவங்க? ஒரு 6 இருக்குமா. எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாங்களா? சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன்னு சொன்னாங்கம்மா. சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு வருவோன்னு சொன்னாங்களா இல்ல வெளியே சாப்பிடுவோன்னு சொன்னாங்களா? அத பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லமா. எதுவும் சொல்லாம குழந்தை இப்படி வெளியே கூட்டிட்டு போனா என்ன அர்த்தம்? குழந்தையோட அம்மா என்கிட்டயாவது சொல்லணும்ல. ஏமா கூட்டு போனது குழந்தையோட அப்பா தானம்மா, இதுக்கு போய் ஏமா டென்ஷன் ஆகுற? நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேனே, ஒரே வீட்டுல இருக்கோன்றதுக்காக எதுவும் அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது. அது அவனுக்கு புரியுதா இல்லையா? அம்மா, அட்வான்டேஜ் உங்ககிட்ட தான் எடுக்க கூடாது, குழந்தைகிட்டயுமா. ஓஹோ, அது வேற நான் தனியா சொல்லணுமா? இன்னைக்கு வரட்டும், எல்லாத்தையும் அவனுக்கு தெளிவா சொல்லிடுறேன். எதுக்குமா? இப்பதான் ஐசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கா, அந்த சந்தோஷத்தை கெடுக்கணுமா? அவ எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தா போதும்னு ஒரு லிமிட் இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும். போதுமா இன்னைக்கு ரவுண்டு? வாங்க 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 வாங்க. டாடி, நாளைக்கு தாம்பரத்துல இருக்க மாலுக்கு போவோம். நாளை கழிச்சு கிண்டில இருக்க மால் போவோம். இப்படியே டெய்லி ஒரு மாலுக்கு போவோம். ஓகேவா? போயிடுவோம். அங்க இருக்க பிளே ஏரியால விளையாடுவோம்.
அங்க இருக்க ஃபுட் கோர்ட்ல நல்லா சாப்பிடுவோம். ஓகே? ஓகே, எல்லா இடத்துக்கும் போவோம். இன்னைக்கு நான் ஜாலியா இருந்தேன் டாடி. இன்னைக்கு மாதிரி நான் ஜாலியா இருந்ததே இல்ல. ஹாப்பியா இருந்தேன். ஓகேடா, போலாமா? மம்மி, என்ன செல்லம், எங்க போயிட்டு வரீங்க? நானும் டாடியும் டெய்லி ஒரு மாலுக்கு போகணும்னு முடிவு பண்ணிருக்கோம். இன்னைக்கு வேல்ச்சேரி மால்ல இருந்து ஆரம்பிச்சோம். செம்மையா இருந்துச்சு மாமி. அப்படியா? நீங்களும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்ப போய் கை கால் முகம்லாம் கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரியா? தேங்க் யூ மாமி. சரி, ரெண்டு பேரும் உட்காருங்க. இந்த வேர்ல்ட்லயே ஹாப்பியான குழந்தை யார் தெரியுமா? யாரு செல்லம்? தீபன், என்ன என்ன பிளான் பண்ணிருக்க? என்ன பிளான்னா என்ன கேக்குற? இங்கே நிரந்தரமா தங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? இது என்ன கேள்வி? இத்தனை நாள் டைம் நீ எதுவும் பேசி நீ என்ன கூட்டு வந்தியா? நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாதான் ஐஷோட மனசு நல்லா இருக்கும்னு சொல்லி கூட்டிட்டு வந்த. அப்ப ஐஷு நல்லா இருக்கணும் நாம நினைக்கிற வரைக்கும் நான் இங்க தானே இருக்கணும். நோ வே. அவளுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இருக்கு. அந்த எமர்ஜென்சி முடிக்கிற வரைக்கும் தான் நம்ம சேர்ந்து இருக்க போறோம். அப்படிலாம் நீ எதுவும் சொல்லவே இல்லையே. இப்ப சொல்றேன், அது வரைக்கும் தான் நீ இங்க இருக்க போற. அதுக்கப்புறம் நீ வெளியே தான் போக போற. ஓகே, அது அப்ப பாத்துக்கலாம். அது வரைக்கும் நீ அவளை டெய்லி இப்படி வெளியெல்லாம் கூட்டிட்டு போக கூடாது. இது என்ன சுத்த நான்சென்ஸா இருக்கு? குழந்தை சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வீட்டுக்கே கூட்டிட்டு வந்த, அப்புறம் நான் எப்படி குழந்தையோட வெளியே போகாம இருக்க முடியும்? பாரு, என் குழந்தை என்கிட்ட பிரியமா ஏதாவது ஒரு விஷயம் கேட்டா அதை நான் செஞ்சுதான் ஆகணும். இங்க பார், அன்னைக்கு நான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட வந்தேன். அந்த சமயத்துல அங்க விஜய் இருந்தாரு. அதனால சில விஷயத்த உன்கிட்ட கட் அண்ட் ரைட்டா பேச முடியல. இப்ப சொல்றேன், நீயும் நானும் ஒரே வீட்ல இருந்தாலும் நம்ம வெளியே இருந்தா எப்படி இருப்போமோ அப்படிதான் இருக்கணும். எப்படி வீக்கெண்ட் மட்டும்தான் ஐஷு உங்க கூட கூட்டிட்டு போவியோ அதே மாதிரி வீக்கெண்ட் மட்டும்தான் நீ கூட்டிட்டு போகணும். மத்த நாள்ல அவ என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் கூட்டிட்டு போக கூடாது. இத நீ நல்லா புரிஞ்சுக்க. தீபிகா, இந்த மாதிரி ரூல்ஸோட எல்லாம் என்னால வாழ முடியாது. உனக்கு எப்படி ஐஷுவோட சந்தோஷம் முக்கியமோ அப்படிதான் எனக்கும். அவளுக்கு படிப்பு முக்கியம், ஸ்போர்ட்ஸ் முக்கியம், இதெல்லாமே எனக்கும் தெரியும். ஆனா இதெல்லாம் மீறி அவ ஏதாவது கேட்டா ஒரு அப்பாவா நான் பண்ணத்தான் செய்வேன். அதுவும் வேணாம்னா சொல்லு, நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன். மம்மி, நான் ரெடி ஆயிட்டேன். மம்மி, நான் தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டேன். வாங்க நம்ம போய் தூங்கலாம். நீ போய் நம்ம பெட்ரூம்ல தூங்கு. மம்மி நான் பின்னாடியே வரேன். நான் நம்ம பெட்ரூம்ல தூங்க மாட்டேன். டாடியோட பெட்ரூம்ல தான் தூங்குவேன். நீங்க அங்க வாங்க. டாடி, நம்ம போய் தூங்கலாமா? டாடி ரூம்ல எல்லாரும் தூங்க முடியாது. நீயும் நானும் ஏ ரூம்ல தூங்குவோம். டாடி அவர் ரூம்ல தூங்கட்டும். நோ மம்மி, நான் அவ்வளவு நாள் டாடியை மிஸ் பண்ணிருக்கேன். அதனால இனி ஒரு நாள் கூட நான் டாடியை மிஸ் பண்ண மாட்டேன். நீங்க வாங்க டாடி, நம்ம போய் தூங்கலாம். வாங்க 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 டாடி. இதுக்குதான் இவன் இங்க வரக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே நடக்குது. அப்படியே அவனோட குழந்தை மாதிரியே ஆக்கிட்டால. அவன் பக்கம் இழுத்துப்பா ராஸ்கல். அம்மா, குழந்தையோட அப்பா குழந்தைய அவர் பக்கம் இழுத்துக்கிட்டா என்னம்மா தப்பு? எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் அவன் மட்டும்தான். அதையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு என்ன அனாதையா நிக்க சொல்றீங்களா? அம்மா, நான் ஒன்னும் சொல்லம்மா. நீங்களே பேசி முடிவு பண்ணீங்க, நான் தூங்க போறேன். என்ன மயிலு, என்கிட்ட தப்பிச்சு போயிடலான்னு நினைச்சியா? இது வரைக்கும் 4 பேர் என் கையில சிக்கி இருக்காங்க. ஒருத்தர் கூட தப்பிச்சதே இல்ல. நீ எல்லாம் ஒரு சுண்டக்கா, நீ தப்பிச்சிடுவியா? மயிலு, இது எத்தனை நாள் போட்ட ஸ்கெட்ச் தெரியுமா? எத்தனை நாள் உன் பின்னாடியே வந்திருக்கேன். எத்தனை நாள் உன் வீட்டுக்கு முன்னாடி காத்துக்கிட்டு இருந்திருக்கேன். அப்படி காத்திருந்து புடிச்ச மயிலுடி நீ. உன்னை அவ்வளவு ஈஸியா தப்பிக்க விட்டுருவனா? ஹே உன்ன, ஹே
மயிலே நான் இறகு போடாதுன்னு நான் அந்த மயிலுக்கு தான் சொல்றாங்க நினைச்சேன். இந்த மயிலுக்கும் அதான் பிரச்சனையா? நான் இப்படி எல்லாம் கெஞ்சிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு என்ன வேணுமோ அதை பறிச்சு எடுத்துப்பேன். ஏய், கொடு. விடு என்ன. என்ன நீ எப்படி வந்தாலும் தப்பிச்சு ஓடுற? இவ்வளவு பக்கத்துல வந்த உன்னை விட்டுருவனா? என் மனசுல உன்னை நினைச்சிட்டேன் மயிலி. என்னால என் மனசை திருப்பி எடுத்துக்க முடியாது. நான் நினைச்சதை முடிச்சு தாண்டி மறுவேளை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.